सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। एतावता उत्पत्ति विधि विषये अस्माभिः चिन्तितम्। इतः परं विनियोग विधि विषये उच्यते। முதல்ல விநியோக விதியினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறா. அங்க பிரதான சம்பந்த போதகா விதி விநியோக விதி. விநியோக விதியினுடைய லட்சணம் என்னதுன்னு கேட்டால், அங்கத்துக்கும் பிரதான கர்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லுகின்றதான விதி விநியோக விதி. இப்போ உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரம் எடுத்துட்டோம்னா அதுல அபாம் பிரணயனம் இந்த மாதிரியான சில அங்கங்கள் இருக்கு. இந்த அங்கங்களுக்கும் அக்னிஹோத்திரம் என்கின்றதான பிரதானத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டால் அங்காங்கி பாவா. அத போல தர்ஷபூர்ண மாசகா அப்படிங்கிறது பிரதான கர்மா. அதுல இந்த பிரயாஜாதிகள் அங்க கர்மாக்கள். இதுக்கும் அந்த தர்ஷபூர்ண மாசத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்காங்கி பாவா தான். இந்த சம்பந்தத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதான விதிக்கு பேரு விநியோக விதி. அதுதான் சொல்லி கொடுக்க பாருங்க. லட்சணம் பாருங்க. அங்க பிரதான சம்பந்த போதகா சம்பந்த ஞாபகா விதி விநியோக விதி. யதா நம்ம படிச்ச விஷயம்தான். தத்னா ஜுஹோதி இது. இப்போ இதுல பார்த்தா தெரியும், தத்னா அப்படிங்கிற ஒரு பதம், ஜுஹோதின்னு ஒரு பதம். தத்னாவில ததிங்கிறது பிரகிருதி பதம், திருத்தீயா விபக்திக்கு கரணத்துவம் அர்த்தம். அப்போ ததியானது கரணம்னு தெரிகிறது. ததிதான் கரணம், ததிநிஷ்டம் கரணத்துவம். இந்த கரணத்துவம்னு சொன்னாலே கிந்நிரூபிதம்னு வரும். இது கரணம்னா எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? அதுதான் நிரூபிதம். கின் நிரூபிதம்? ஹூ தாத்வர்த்த நிரூபிதம். ஹூ தாத்து என்ன, எதை சொல்றது? ஹோமத்தை சொல்றது. பிரகிருதத்துல அது என்ன ஹோமஹா? அக்னிஹோத்திர ஹோமஹா. எப்படி தெரிஞ்சது? இந்த தத்னாஜுஹோதிங்கிற வாக்கியம் அக்னிஹோத்திர ஹோமத்துடைய பிரகரணத்தை இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய ஹூ தாத்துவானது அக்னிஹோத்திர ஹோமத்தை தான் சொல்லும், வேற ஹோமத்தை சொல்லாது. அப்போ இந்த ஹோமஹா இங்க பிரதானம், ததியானது அங்கம் கரணம் இல்லையா? இப்ப சரியா எடுத்து இல்லையா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அங்காங்கி பாவம் இருக்கே, இதுல எது அங்கம் எது அங்கி? கதி அங்கம், கதி அங்கம். அக்னிஹோத்திர ஹோமஹா அங்கி, அங்கத்தை கொண்டது அங்கி பிரதானம். அவயவி அவயவா அவயவி அதே மாதிரிதான் அங்கம் அங்கி. இந்த இப்ப பாருங்க, இந்த வாக்கியத்துல ததி ஹோமஹா இப்படி மட்டும் இருந்தால் நம்மளால நிர்ணயிக்க முடியுமோ எது அங்கம் எது அங்கியும் சொல்ல முடியாது. அங்காங்கி பாவமே தெரியாது. இந்த திருத்தீயா இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரிய வருது? ததியானது அங்கம் அப்படின்னு தெரியறது. அப்போ இந்த அங்காங்கி பாவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு விபக்தி இருக்கு. அந்த விபக்தி தான் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? இது அங்கம், இது அங்கம்னு தெரிஞ்சா இன்னொன்னு அங்கின்னு தெரிஞ்சிடும். அங்க இருக்கிறது ரெண்டு, ஒண்ணு அங்கம்னு தெரிஞ்சா இன்னொன்னு அங்கி தானா தெரிஞ்சிடும், அர்த்தா தெரியறது. அப்போ இந்த விதியினால நமக்கு என்ன தெரிய வருது? எப்படி அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற விதியினால அக்னிஹோத்திர ஹோமஹா தெரிஞ்சது,
அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹாங்கிற இடத்த வாக்கியத்தினால பல சம்பந்தம் தெரிஞ்சது. தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்தினால என்ன தெரிகிறது? அங்காங்கி பாவா தெரிகிறது. இதுல இந்த அங்கிங்கிறது நமக்கு தேவையில்லை, அங்கத்தை சொல்றது தானா அங்கி எதுன்னு தெரிகிறது. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதியாக இது இருப்பதனால இந்த விதி என்ன விதியாகும்? விநியோக விதி. அப்ப லட்சுமி அங்க பிரதான சம்பந்த போதகா விதி விநியோக விதி யதா தத்னா ஜுஹோதி. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேளுங்க. இப்ப ரெண்டு வாக்கியத்தை நம்ம கம்பைன் பண்ண முடியுமா, சேர்த்து சொல்ல முடியுமா? எந்த ரெண்டு வாக்கியம்? தத்னா ஜுகோதின்னு ஒரு வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுகியாத்தோ ஜுகோதி ஏதோ ஒண்ணு சொர்க்க காமோ அதே வச்சுக்கலாம். அக்னிஹோத்திரம் ஜுகோத்தினே வச்சுக்கோமே சிம்பிளா. இப்ப தத்னா அக்னிஹோத்திரம் ஜுகோத்தினையும் கம்பைன் பண்ண நமக்கு அந்த வாக்கியமே தேவையில்லை. அதாவது இங்க இருக்க உங்களோட கேள்வி புரியணுக்கா மறுபடியும் அனுவாதம் பண்றேன். அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம், தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம், இந்த ரெண்டு வாக்கியத்தையும் சேர்த்து ஒரு அர்த்தம் பண்ணலாம். என்ன அர்த்தம் பண்ணலாம்? ததியானது அக்னிஹோத்திரத்துக்கு கரணமாக விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்கிறார். எதுக்காக இப்படி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த ஹோமத்தை சொல்றதுக்கு நமக்கு அந்த பதம் வேணுமே, அக்னிஹோத்திர பதம் வேணுமே அப்படிங்கறத மனசை வச்சுட்டு அவர் கேள்வி கேட்கிறார் இல்லையா? ஆனா நமக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அக்னிஹோத்திரத்தை குறிப்பிடுறதுக்கு தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்திலேயே ஜுஹோதி பதம் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேண்டாம்? அந்த அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் நமக்கு வேண்டாம். அந்த அக்னிஹோத்திரன்ற பதம் எக்ஸ்ட்ரா அது வேண்டாம். ஏன்னா அந்த ஜுஹோதிங்கிற பதமே அக்னிஹோத்திரத்தை தான் குறிக்கிறது. அது எப்படி தெரிகிறது? இந்த ஜுஹோதிங்கிறது ஹோமத்தை தானே குறிக்கிறது. அக்னிஹோத்திரம்னு மெனக்கட்டு அதை மட்டும் இப்படி குறிப்பிடுறதுன்னு கேட்டால் அந்த அக்னிஹோத்திர பிரகரணத்துல இந்த வாக்கியம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த அக்னிஹோத்திரத்தை தான் இந்த ஹூ தாத்து சொல்றது. பாருங்க, நாளைக்கு எங்க காலத்துல கணபதி ஹோமஹா, அந்த ஹோமத்துக்கு வேண்டியது பொருட்கள் அப்படின்னு நான் சொல்றேன். உடனே நம்ம எந்த ஹோமஹான்னு கேட்க மாட்டோம். ஏன்னா முந்தின வாக்கியத்தை நம்ம கணபதி ஹோமம் சொல்லிட்டோம். அதனால அந்த ஹோமஹான்னு சொன்னாலே அது கணபதி ஹோமத்தை தான் குறிக்கும். அத போல இங்க அந்த பிரகரணம் இல்லையா, அந்த பிரகரணத்தை வச்சுட்டு நாம எதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுனால தனிப்பட்ட வாக்கியம் வேண்டாம். அந்த ஜுஹூ தாத்துவே அக்னிஹோத்திரத்தை தான் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல நாம இப்போ பிரசங்காத் பார்த்துட்டோம். இந்த அங்காங்கி பாவம் எதை வச்சுட்டு தெரிஞ்சுட்டோம்? திருத்தியா விபக்தியை வச்சுட்டு சஹி சஹி அப்படிங்கிறதுல ச அப்படிங்கிறது தச்சப்தா. அது எதை குறிக்கிறதுன்னு கேட்டால் அங்காங்க பாவா, அங்காங்கி பாவஹி எப்படி தெரிகிறது? திருத்தீயா பிரதிபன்ன அங்கபாவஸ்ய ததனஹ ஹோம சம்பந்தம் விதத்தே. திருத்தீயா விபக்தியினால அறியப்பட்ட ததியில இருக்கக்கூடியதான சாதனத்துவம் கரணத்துவம், அதுதான் அங்கத்துவம். அங்கபாவசிய ததனஹா அப்படின்னு அர்த்தம். அங்கபாவத்தை கொண்ட அங்கமாக இருக்கக்கூடிய ததிக்கு ஷஷ்டி தத்னஹா ஹோம சம்பந்தம், ஹோமத்தோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றது. எது சொல்றது? திருத்தீயா விபக்தியானது சொல்றது. திருத்தீயா பிரதிபன்னம். கிம் பிரதிபன்னம்? அங்கபாவ. அங்கபாவ திருத்தீயா பிரதிபன்ன ஞாத அவகத. தாதுஷ அங்கபாவ குத்ர வர்த்ததே? தத்னஹ வர்த்ததே இல்லையா? தரிஹி திருத்தீயா பிரதிபன்ன அங்கபாவஸ்ய தத்னஹ, திருத்தீயாவினால தெரியப்பட்டதான அங்கபாவத்தை கொண்ட ததிக்கு ஹோம சம்பந்தா, ஹோமத்தோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விதத்தே தெரிவிக்கிறது. எது? தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியம். அப்போ அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? தத்னா ஹோமம் பாவையே இத்யர்த்தா. புரிஞ்சது இல்லையா? அது இப்ப பாருங்க, இப்போ இந்த குணவிதியில நல்லா கவனிச்சா தெரியும். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறது உற்பத்தி விதி. இந்த உற்பத்தி விதியில எது கரணமாக இருக்கும்? சமீச்சீனம்.
தத்னா ஜுஹோதிங்கிற இந்த விநியோக விதியில எது கரணமா இருக்கு? ததி கரணமா இருக்கு. தான் இப்போ கரணமா இருக்கு. அப்போ இது குணவிதின்னு பேரு. குணவிதியில குணஹா கரணமா இருக்கு இல்லையா? பாருங்க, குணவிதௌ ச. சரி, இது கரணமா இருந்தால் சாத்தியம் எது? அப்போ ஜுகோதி தத்னா ஜுகோதி தான் சாதனம். ஹூதாத்துனா உக்தா ஹோம அக்னிஹோத்திர ஹோம ததேவ சாத்தியம். அக்னிஹோத்திரமேவ அത്ര சாத்தியம் பவதி. அதுதான் சொல்றா பாருங்க, குணவிதௌ ச தாத்வர்த்தஸ்ய சாத்தியத்வேன அன்வயः. சமீக அர்த்தாவகதः? இப்ப பாருங்க, நல்லா பாருங்க, உற்பத்தி விதியில தாத்வர்த்தத்திற்கு சாதனத்வேன கரணத்வேன அன்வயः. குணவிதியில அதே தாத்வர்த்தத்திற்கு சாத்தியத்வேன அன்வயः. சரியா? நேற்றுக்கு நம்ம இந்த சதுர்த்த விதி பிரகாரம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் அப்படின்னு. அதுல சமீச்சீனம் கரணத்வேன அன்வயः நாஸ்தி இது பவதா உச்சதே. சமீச்சீனம் ததேவ தர்हि கேன பிரகாரேண அன்வயः? ஆஸ்ரயத்வேன சமீச்சீனம் சமீச்சீனம். தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் இத்யத்ர தத்னः கரணத்வேன அன்வயः சாத்தியத்வேன தூ இந்திரிய पुष्टि रूप फल से अन्वय तरी धात्वर्थ से केन प्रकारेण अन्वय आश्रयत्वेन अन्वय புரிஞ்சுலையா? தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் அப்படிங்கிற இடத்துல தாத்வர்த்தத்துக்கு கரணமாகவும் அன்வயம் இல்லை, ஏன்னா அங்க கரணமாக ததி அன்வயிக்கிறது. சாத்தியமாகவும் அன்வயம் இல்லை, ஏன்னா சாத்தியமாக இந்திரிய புஷ்டி என்கின்றதான பலம் சாத்தியமாக அன்வயிக்கிறது. அப்போ தாத்வர்த்தமா இருக்கக்கூடிய ஹோமஹா ஆசிரியத்வேன அன்வயத்தி. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டால், தாத்வர்த்தாவானது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அன்வயிக்கிறது. உற்பத்தி விதியா இருந்தால் கரணமா இருக்கு, குணவிதியா இருந்தால் சாத்தியமா இருக்கு, பலாய குணவிதின்னு பேரு. அது கூட நம்ம நோட் பண்ணிக்கணும். அதாவது குணவிதின்னு சொன்னா கர்மாவை உத்தேசிச்சு குணம் விதிக்கிறதா இருந்தால் தத்னா ஜுஹோதிங்கிற மாதிரி இருந்தால் அது குணவிதி. ஒரு பலத்தை உத்தேசிச்சு ஒரு குணஹா விதிக்கப்பட்டால் அது பலாய குணவிதி. இதுதான் அந்த 4வது விதி, பலாய குணவிதி. சரியா? நல்லா கவனிக்கணும். பலாய குணவிதி நம்ம எங்க சொல்றோம்? அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமான்னு சொல்லல, ஏன்னா அங்க பலத்துக்காக கர்மா தான் விதிக்கப்பட்டது, குணஹா விதிக்கப்படல. அதனால அது என்ன கிடையாது, பலாய குணவிதி கிடையாது. அப்போ எங்க சொல்றோம்? தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் அப்படிங்கறதுதான் பலாய குணவிதி. இந்த பலாய குணவிதியில தாத்வர்த்தஸ்ய ஆசிரியத்வேன அன்வயா. அப்ப 3 விதமாக தாத்வர்த்தத்துக்கு அன்வயா சொல்லப்படுகிறது. சாதனத்வேனா, சாத்தியத்வேனா, ஆசிரியத்வேனா. அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறார். குவச்சித் ஆசிரியத்வேனாபி அன்வயா தாத்வர்த்தஸ்ய யதா தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் இத்யத்ர ததி கரணத்வேன இந்திரியம் பாவயே. பாருங்க, ததி கரணத்வேன அப்படின்னு சொன்னதுனால ததி கரணம்னு தெரியறது, சாதனம் தெரிகிறது. இந்திரியம் பாவையேதுன்னு சொன்னதுனால இந்திரியம் சாத்தியம்னு தெரியறது. ரெண்டுமாகவும் கரணமாகவும் சாத்தியமாகவும் தாத்வர்த்தத்திற்கு அன்வயா கிடையாது அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்போ பாருங்க, தாத்வர் ததிகரணத்வேன இந்திரியம் பாவையேத் அப்படின்னு சொல்லியாச்சு. ததிகரணத்வேன இந்திரியம் பாவேன்னு சொன்னா வெறும் ததி சாதனம் ஆகாது இல்லையா? இப்போ இதுதான் ததின்னு வச்சுப்போம். இந்த ததியை நான் கொண்டு இங்க வச்சிருக்கேன், இது எனக்கு இந்திரிய புஷ்டியை கொடுக்குமோ? ஏதாவது ஒரு கிரியாவோட சேரணும். அப்ப அந்த கிரியா எதுன்னு கேட்கறது இல்லையா? அதுதான் விவரிக்கிற பாருங்க. தச்ச தச்ச இத்தியுக்தே ததிநிஷ்டம் கரணத்துவம். பலத்திற்கு இந்த ததி சாதனம்னு சொன்னா அந்த சாதனத்துவம் கிம்நிஷ்டம் இத்தியாகாங்ஷாயாம் கிமாசிரிதம் இத்தியர்த்தா. இத்தியாகாங்ஷாயாம் சந்நிதி பிராப்த ஹோமாஸ்ரயத்வேன அன்வயதி. ததிநிஷ்டம் கரணத்துவம் கிமாசிரித்ய பலம் ஜனயதி. இந்த ததிநிஷ்ட கரணத்துவங்கிறது எதை ஆசிரியமா வச்சுட்டு பலத்தை உண்டு பண்றது அப்படின்னு கேட்டால் அக்னிஹோத்திர ஹோமத்தை சந்நிதி பிராப்த ஹோமம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் பிரகரணம் தான், சந்நிதினா பிரகரணம் தான். இந்த தத்னா இந்திரிய காமஸ்த ஜுஹியாத் அப்படிங்கிற வாக்கியம் அக்னிஹோத்திர பிரகரணத்தை படிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ததியினுடைய ஆசிரியமாக எந்த ஹோமஹா இருக்கும்? வேற எங்கேயும் இருக்க ஹோமஹா இல்லை,
இந்த பிரகரணத்துல இருந்து நம்ம கிடைச்சதான அக்னிஹோத்திர ஹோமஹா தான் நமக்கு ஆசிரியமா இருக்கு. சந்நிதி பிராப்த ஹோமஹா ஆசிரியத்துவேன அன்வயதி தரிகி ஆகதம் பஷ்யது. இந்த வாக்கியத்துல கடைசி பதங்கள் மட்டும் பார்த்துட்டே வாங்கோ, நமக்கு ஒரு வேண்டிய அர்த்தம் கிடைச்சிடும். அதாவது முன்னாடி அக்னிஹோத்திரம் ஜுஹ்யா சொர்க்க காமஹாங்கிற வாக்கியத்துல தாத்வர்த்தஸ்ய கரணத்துவேன அன்வயா, குணவிதோச்ச அப்படிங்கிற வாக்கியத்தினுடைய கடைசியில பாருங்க என்ன போட்டிருக்கு, சாத்தியத்துவேன அன்வயா. இப்ப இந்த வாக்கியத்துல கடைசி பதத்து பாருங்க, அப்ப என்ன அர்த்தம், சாதனத்துவேன சாத்தியத்துவேன ஆசிரியத்துவேன, இப்படி 3 விதமாக நமக்கு தாத்வர்த்தத்தினுடைய அன்வயா இருக்கு. ஒவ்வொரு வாக்கியத்துல அந்தந்த வாக்கியத்தை பார்த்து தெரிகிறது. சரி, இப்போ நம்ம விநியோக விதினா என்ன அப்படிங்கறது பார்த்துட்டோம். இந்த விநியோக விதிக்கு சககாரி பூதானி ஷட் பிரமாணானி எப்படி நம்ம கொஞ்சம் போன கிளாஸ்ல பார்த்தோம். உற்பத்தி விதிக்கு சககாரகமாக இருக்கக்கூடிய 6 பிரமாணங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்போ அத போல விநியோக விதிக்கு சககாரம் பண்ணக்கூடியதான 6 பிரமாணங்கள் அப்படின்னு இருக்கு. அவைகள் என்னது, நம்ம ஆக்சுவலா இத மனசுல வச்சுட்டுதான் நாம என்ன பண்ணினோம், உற்பத்தி விதியில இருக்கக்கூடியதான 6 பிரமாணங்கள் இந்த கிரந்தத்துல இல்லைன்னு சொன்னாலும் கூட அத தெரிஞ்சுட்டோம். ஏன்னா இந்த கிரந்தத்துல மேற்கொண்டு விநியோக விதிக்கு உண்டான 6 பிரமாணங்கள் சொல்ல போறா, அதற்கும் மேற்கொண்டு பிரயோக விதிக்கு தேவையான 6 பிரமாணங்களையும் சொல்ல போறா. அப்போ உற்பத்தி விதிக்கு உண்டான 6 பிரமாணங்கள் தெரிஞ்சுக்கணுமே, அதுக்காக நம்ம அதை பார்த்தோம். இப்போ விநியோக விதிக்கு தேவையான சககாரகமா இருக்கக்கூடியதான 6 பிரமாணங்கள் சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விசாரம் இருக்கு. முதல்ல அந்த 6 பிரமாணங்கள் எவைகள் அப்படிங்கறத சொல்ற பாருங்க. ஏதஸ்ய விதேஹே, ஏதஸ்ய விதேஹே இத்யுக்தே விநியோக விதேஹே சககாரி பூதானி ஷட் பிரமாணானி, சககாரகமா இருக்கக்கூடியதான பிரமாணங்கள் 6 பிரமாணங்கள். சககார பூதானி ஷட் பிரமாணானி. ஏதஸ்ய விதேஹே சககாரி பூதானி ஷட் பிரமாணானி ஸ்ருதி லிங்க வாக்கிய பிரகரண ஸ்தானமாக்யா ரூபாணி. இதுல ஒவ்வொரு பிரமாணத்துக்கு தனித்தனியா சொல்றேன். ஸ்ருதிஹி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்யா, இப்படின்னு 6 பிரமாணங்கள். இந்த 6 பிரமாணங்களால சககாரம் செய்யப்பட்டதான விநியோக விதியானது அங்கத்துவத்தை சொல்லும். எப்படி நம்ம இந்த போன பாடத்துல சப்தாந்தர அபியாசம் முதலியதான பிரமாணங்களால சககாரம் செய்யப்பட்ட உற்பத்தி விதியானது கர்மாவை போதனம், கர்மாவுடைய உற்பத்தி தெரிவிக்கிறதுன்னு சொன்னோமோ, அத போல இங்கேயும் ஸ்ருத்தியாதி பிரமாணங்களினால சககாரம் செய்யப்பட்டதான விநியோக விதியானது அங்கத்துவத்தை சொல்றது. அதத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. ஏதத் சஹகிருதேனா இத்யுக்தே ஷட் பிரமாண சஹகிருதேனா ஸ்ருத்தியாதி அங்கத்வ போதக பிரமாண சஹகிருதேன விநியோக விதினா அங்கத்வம் ஞாப்யதே இத்யத்ர அன்வயः. அங்கத்வம் ஞாப்யதே இத்யத்ர அன்வயः. மத்தியே அங்கத்வம் நாம கிம் இது நிரூபித்தது. இந்த பந்தியில ஏதத் சஹகிருதேன ஆனேன விதினா அங்கத்வம் ஞாப்யதேன்னு அன்வயப்படுத்திக்கணும். நடுவில் இருக்கக்கூடிய பாகம் எதை சொல்லி கொடுக்கிறது, அங்கத்துவம்னா என்னது, அப்பேற்பட்ட அங்கத்துவத்தை சொல்றதா இருக்குன்னு சொல்ல போறா பாருங்க. அங்கத்துவம் அதனுடைய லட்சணம் சொல்லி கொடுக்குறா. பரோத்தேஷ பிரவருத்த கிருதி சாத்தியத்துவம், இதுதான் அங்கத்துவம். பரோத்தேஷ பிரவருத்த கிருதி சாத்தியத்துவம். இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தன் சொர்க்கம் வேண்டி கர்மாவை பண்ண ஆரம்பிக்கிறான். அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணிக்கிறான். அக்னிஹோத்திர கர்மா 2 விதமா இருக்கு, நித்தியமாவும் இருக்கு, காமியமாவும் இருக்கு. இப்ப காமிய கர்மா ஒருத்தன் சொர்க்கத்தை உத்தேசிச்சு பிரவர்த்திக்கிறான்னு வச்சுப்போம். இப்போ பிரவர்த்திக்கின்ற அந்த புருஷா ஏதோ ஒண்ணு உத்தேசிச்சு பிரவர்த்திக்கிறான், சொர்க்கத்தை உத்தேசிச்சு. ஸ்வர்கோத்தேச
பிரவருத்தா புருஷா, சொர்க்கத்தை உத்தேசிச்சுண்டு அவன் பிரவர்த்திக்கிறான். அவனுடைய பிரவருத்தி எந்த விஷயத்துல இருக்கு? அப்படி இல்ல, சொர்க்கத்துக்கு எது சாதனமோ அதுல இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, எனக்கு பசிக்கிறது, இந்த பசியானது போக்கணும், பசிய போக்கணுமா இருந்தால் பசி போக்குறதுக்கு உண்டான சாதனம் எதுவோ அதுல நான் பிரவர்த்திக்கணும். அதை விட்டுட்டு நான் பேசாம உட்கார்ந்தா எனக்கு பசி போகுமோ? போகாது. அப்போ அதனுடைய சாதனம் எதுன்னு பார்த்து, அந்த சாதனம் எது? இப்போ இந்த இடத்துல ஆகாரம் சாதனம், சரியா? அத போல ஸ்வர்க்கம் வேண்டுமா இருந்தால் அதுக்கு சாதனம்னு எது சொல்லப்பட்டிருக்கு? அக்னிஹோத்திர ஹோமஹா. அப்போ ஸ்வர்கோத்தேச பிரவருத்த புருஷனுடைய கிருதியில எது விஷயமா இருக்கு? அக்னிஹோத்திர ஹோமஹா இல்லையா? சொர்க்கத்தை உத்தேசிச்சு எனக்கு பிரவருத்தி ஏற்பட்டிருக்கு. பிரவருத்தி எதை விஷயமா ஏற்படணும்? கர்மா விஷயமா தான் ஏற்படணும். வேற எதையாவது பண்ணா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஏன்னா நல்லா ஓடுறான், சொர்க்கம் வேணும்னு நினைச்சு ஓடுறான், கிடைச்சிருமா? சாத்திய சாதன பாவம் இல்ல. ஓட்டத்துக்கும் சொர்க்கத்துக்கும் சாத்திய சாதன பாவம் இல்ல. அப்போ எதுக்கு சாத்திய சாதன பாவம் சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் பண்ணணும். எது சொல்லப்பட்டிருக்கு? அக்னிஹோத்திர ஹோமஹா சொல்லப்பட்டிருக்கு, தர்ஷபூர்ண மாசாவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுலதான் பிரவர்த்திக்கணும், அதுலதான் பிரவர்த்திக்கணும் சொல்றோமா இல்லையா தமிழ்ல? அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் பிரவர்த்திக்க அது விஷயமாகணும்னு அர்த்தம். அந்த விஷயத்துல, அக்னிஹோத்திர விஷயத்துல அவன் பிரவர்த்திக்கணும். அப்போ என்ன ஆறுது? வேதமானது என்ன பண்ணி கொடுக்கிறது? ஸ்வர்கோத்தேச பிரவருத்த புருஷ கிருத்தியில சாதனமாக விதிக்கப்படுகிறது. அதுதான் அங்கம். எதெல்லாம் இந்த மாதிரி ஒரு உத்தேசத்தை வச்சுண்டு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறானோ அவனுடைய பிரவருத்தியில எதெல்லாம் விஷயம் ஆறுதோ அதெல்லாம் அங்கம். பாருங்க, பரோத்தேச பிரவருத்த கிருதி சாத்தியத்துவம். கிருதி சாத்தியத்துவம்னு அர்த்தம் அந்த கிருத்தியினால செய்யக்கூடியது. பரோத்தேசா அப்படின்னு சொன்னா ஸ்வர்கா, அந்த ஸ்வர்க உத்தேசமாக வச்சுண்டு இவன் பிரவர்த்திக்கிறான். அந்த பிரவருத்தினால எதை சாதிக்கிறான்? அவன் அக்னிஹோத்திரத்தை பண்றான் இல்லையா? பண்ணினா தானே அந்த அக்னிஹோத்திரம் என்ன பண்ணும்? சொர்க்கத்தை உண்டாக்கி கொடுக்கும். சொர்க்கம் வேணும் சொர்க்கம் வேணும் அப்படின்னு தியானம் பண்ணா வராது இல்லையா? அப்போ பரோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியத்துவம் எதுல இருக்கு? அக்னிஹோத்திர ஹோமத்துல இருக்கு. அப்போ இந்த அக்னிஹோத்திர ஹோமஹா எதற்கு அங்கம்? சொர்க்கத்துக்கு அங்கம், சொர்க்கத்துக்கு அங்கம். சரியா? இது புரிஞ்சது இல்லையா? இப்போ அங்காங்கி பாவகா புரிஞ்சது இல்லையா? நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மியூட்ல இருக்கு உங்களுடைய கேள்வி. அவசியம் அவசியம் வதாமி. பஷ்யந்து, ஸ்வர்க்கம் உத்திஷ்ய கஷ்டன பிரவர்த்ததே. பிரவர்த்ததே இत्युक्ते தஸ்ய பிரவருத்தியா கிம் கர்ம ஜாயते? किं कर्म निपद्यते? होम कर्म, होम कर्म, कर्मः नास्ति कर्म, होम कर्म. तर्हि स्वर्गोद्देश प्रवृत्त पुरुष कृति साध्यं तत्कर्म. तत्र कर्म एव साध्यं, कर्म एव साध्यं. किं प्रति साध्यम्? अस्य पुरुषस्य या प्रवृत्तिः वर्तते तां प्रवृत्तिं प्रति साध्यम्. ஏன்னா அந்த இவனுடைய பிரவருத்தினால எது உண்டாருது? முதல்ல அக்னிஹோத்திர ஹோமஹா உண்டாருது. அதுக்கப்புறம் உண்டான அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்தை உண்டாக்கும். இந்த சொர்க்கம் வேணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான் இல்லையா? பிரவர்த்திக்கின்ற அவனுடைய பிரவருத்தினால எது உண்டாக போறது? அக்னிஹோத்திர ஹோமஹா தான் உண்டாக போறது. அப்ப அதுதானே இவன் பிரவருத்திக்கு சாத்தியம். புரிஞ்சது இல்லையா? இப்போ இதை வச்சுன்னு பாருங்க, பரோத்தேஷ்ய பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியம் தத் கர்ம சாத்தியத்துவம் தஸ்மின் கர்மணி இல்லையா? அதுதான் இங்க சொன்னா பரோத்தேஷ பிரவருத்த கிருதி சாத்தியத்துவம். இதுதான் அங்கத்துவம். அங்கத்துவம்னா இதுதான். அதைவ ஹோமம் அங்கம் பவதி, ஹோமஹ அங்கம் பவதி, ஹோமஹ அங்கம் பவதி, சமீச்சீனம், அங்கம் பவதி. இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. அக்னிஹோத்திர ஹோமஹா இப்போ இந்த காமிச்ச உதாரணத்துல அங்கமா இருக்கு.
இதே அக்னிஹோத்திர ஹோமஹா சாத்தியம் ஆயிடுதுன்னா அதனுடைய அங்கங்கள் எதுவோ அவைகள் இந்த அக்னிஹோத்திர ஸ்தானத்துக்கு வந்துடும். எப்படின்னு பாருங்க, இப்போ அபாம் பிரணயனம் அக்னிஹோத்திரத்துக்கு அங்கம் இல்லையா? இன்னும் பிரசித்தமா சொல்லதான தர்ஷபூர்ண மாசத்துக்கு பிரயாஜா அங்கம். இப்ப தர்ஷபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதன்னு வாக்கியம் இருக்கு. ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டால் ஸ்வர்கோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியம் தர்ஷபூர்ண மாசா. அப்போ அது அங்கம்னு ஆயிடுத்து இந்த நிலையில. அடுத்தது சமிதாதிபிகி தர்ஷபூர்ணமாசௌ பாவயேத், பிரயாஜாதிபிகி தர்ஷபூர்ணமாசௌ பாவயேத். அதாவது தர்ஷபூர்ண மாசங்கள்ல பண்றதா இருந்தால் அதனுடைய அங்கங்கள் அனுஷ்டிக்கணுமா இல்லையா? அப்போ இவன் பிரயாஜத்தை பண்ண போறான். ஏன் பிரயாஜத்தை பண்றான்? தர்ஷபூர்ண மாசம் முழுமை அடையணும். அங்கங்களை அனுஷ்டிச்சாதான் தர்ஷபூர்ண மாசம் முழுமை அடையும். அப்போ இவனுடைய சாத்தியம் இப்ப எதுவா இருக்கு? இவனுடைய உத்தேசம் எதுவா இருக்கு? தர்ஷபூர்ண மாசம் தான் உத்தேசியம். நல்லா பாருங்க, பரம உத்தேசியம் ஸ்வர்கா இல்லைன்னு நான் சொல்லல. அந்த ஸ்வர்க்கத்தை அடைகிறதுக்காக தர்ஷபூர்ண மாசம் பண்றான். அப்போ அந்த தர்ஷபூர்ண மாசம் அங்கம் ஆயிடுறது. அதே அந்த தர்ஷபூர்ண மாசம் பண்றதுக்கு முழுமை அடைகிறதுக்கு அங்கங்கள் அனுஷ்டிக்கணும். இப்ப என்ன ஆயிடுறது? தர்ஷபூர்ண மாசோத்தேசேன பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியமாக பிரயாஜாதிகள் வந்துருது, அங்கங்கள் வந்துருது. அப்போ அது அங்கம். கிம் பிரதி அங்கம்? சொர்க்கம் பிரதி இல்ல, தர்ஷபூர்ண மாசம் பிரதி. ஏன்னா உத்தேசம் அந்த இடத்துல சொர்க்கா இல்லையா, தர்ஷபூர்ண மாசம் தான். இப்படி நாம அந்தந்த இடத்துல அங்காங்கி பாவத்தை எடுத்துக்கணும். இப்ப புரிஞ்சது இல்லையா? இப்ப அதே மாதிரி அக்னிஹோத்திர விஷயத்துல நம்ம பார்க்கறதா இருந்தால் ஸ்வர்கோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியமாக அக்னிஹோத்திரம் இருக்கிறதுனால அது அங்கம் அந்த சமயத்துல. இதே அக்னிஹோத்திரம் பண்ணணுங்கிறதுக்காக அவன் அதனுடைய அங்கங்கள் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுப்போம். அபாம் பிரணயனம் முதலிய தோஹா இதெல்லாம் பண்றான்னு வச்சுப்போம். அதுல என்ன ஆயிடும்? அக்னிஹோத்ரோத்தேச பிரவருத்த புருஷ கிருதி சாத்தியமாக இந்த அபாம் பிரணயனமோ கோதோகனமோ இதெல்லாம் இருக்கும். அப்போ அவைகள்ல அங்கங்கள். இப்ப எங்க இதெல்லாம் நம்ம அங்கம்னு சொல்றோமோ அங்க இந்த லட்சணம் வந்து சேர்றதா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். சரியா? அந்தந்த அதனால ஹோமஹா அங்கம் பவதின்னு ஹோமம் வந்து அங்கமாவும் இருக்கலாம், அங்கீவும் இருக்கலாம். அது அந்த இடத்தை பொறுத்துதான். அதனால ஜாகிரதையா நம்ம அதை பார்க்கணும். எல்லா இடத்துலயும் தாத்வர்த்தா வந்து சாதனமா தான் இருக்குங்கிறது இல்ல, இருக்கணும் அவசியம். இதுதான் நமக்கு இந்த அங்கத்துவ லட்சணத்தை சொல்லி கொடுக்கிறார். பரோத்தேச பிரவருத்த கிருதி சாத்தியத்துவ ரூபம் அங்கத்துவம் ஞாபியதேன்னு அன்வயா. நடுவுல ஒண்ணு பாரார்த்தியம் அபரபரியாயம். பாரார்த்தியம் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பரார்த்தம். உதாரணத்துக்கு பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹ்யா சொர்க்க காமஹாங்கிற இடத்துல பரபதார்த்தா சொர்க்கா ததர்த்தம் அனுஷ்டியதே பரார்த்தம் பாரார்த்தியம். அத போல அக்னிஹோத்திரத்துக்காக அபாம் பிரணயனம் பண்றதா இருந்தால் பரசப்தத்தினால அக்னிஹோத்திர ஹோமஹா ததர்த்தம் அனுஷ்டியதே அபாம் பிரணயனம் வா கோதோகனம் வா. இப்ப புரிஞ்சது இல்லையா? இதுதான். இப்ப வாக்கியத்தை முழுமை படிச்சு பாருங்க. ஏதத் சஹகிருதேன அனேன விதினா ஸ்ருத்யாதி ஷட்வித பிரமாண சஹகிருதேன அனேன விதினா விநியோக விதினா அங்கத்துவம் கீதம் அங்கத்துவம் பரோத்தேச பிரவருத்த கிருதாட்சத்துவ ரூபம் பாரார்த்த அபரபரியாயம் ஞாபியதே போஜ்யதே யதா. இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்ருத்யாதி ஷட்வித பிரமாணான்னு சொன்னார் இல்லையா, அதை நிரூபணம் பண்ண ஆரம்பிக்கிறார். இதை நம்ம ஆக்சுவலி பார்த்துட்டோம். இந்த ஸ்ருதிய இப்ப உதாரணத்தை பார்த்துட்டோம். எப்படி தெரியுமா? தத்னா ஜோதிங்கிற இடத்துல திருத்தீயா விபக்தி இருக்கு இல்லையா, இந்த திருத்தீயா விபக்தி எதை சொல்லி கொடுத்தது? கரணத்துவத்தை சொல்லி கொடுத்தது. நேரடியாக அங்கத்துவத்தை சொல்லி கொடுத்தது. இப்படி எந்த சப்தா நேரடியா அங்கத்துவத்தை சொல்றதோ, கரணம்னா என்னது? அங்கம் தானே, அதுதான். அப்ப நேரடியா சொல்லக்கூடிய சப்தா இருந்தால் அதுதான் ஸ்ருதி. அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான நேரடியான சப்தா இருந்தால் அதுதான் ஸ்ருதி. இப்ப நம்ம அதை பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், இது புது விஷயம் இல்லைன்னு சொல்றதுக்காக இது சொன்னேன். பாருங்க, தத்ர இத்யுக்தே ஸ்ருதி லிங்காதி ஷட் பிரமாணேஷு
நிரபேக்ஷா ரவஹா ஸ்ருதிஹி. ரவஹா இத்யுக்தே சப்தஹ. ரவஹான்னா சப்தஹான்னு அர்த்தம். அது எப்பேற்பட்ட சப்தஹ? நிரபேக்ஷா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற ஒரு பிரமாணத்தை எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடியதான சப்தஹா. ஆசிரயிக்காமல் ஆசிரயிக்காமல், வேற ஒரு சப்தத்தை எதிர்பார்க்காமல். இதுல இருந்து என்ன தெரிகிறது? மற்ற பிரமாணங்கள்லாம் ஏதோ சப்தத்தை எதிர்பார்க்கிறது அப்படின்னு அர்த்தமா இல்லையா? நிரபேக்ஷா ரவஹா ஸ்ருதின்னு சொன்னா மற்றதெல்லாம் ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறது, இது மட்டும் எதிர்பார்க்காம இருக்கு அப்படின்னு தெரியுதுதான். இதே எதிர்பார்க்கறது மற்ற பிரமாணங்கள்லாம் அப்படின்னு கேட்டா பாருங்க, நாம லௌகிகமான ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு நமக்கு ஏதோ ஒரு வேலை பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறோம். என்ன பண்ணுவோம்? அபிஷியலா பண்றதா இருந்தால் ஒரு லெட்டர் எழுதுவோம், இந்த வேலையை இவர் பண்ணணும் அப்படின்னு எழுதுவோம். அதுதான் எல்லா இடத்துலயும் செல்லுபடி ஆகின்ற பிரதானமான ஒரு வழி, ஒரு பிரமாணம். அதனாலதான் நம்ம கேட்கிறோம், இந்த வேலைக்கு வந்திருக்கியா, என்ன ஆர்டர் எங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல நமக்கு அந்த எழுத்து தான் பிரமாணமா இருக்கு. லௌகிகமா உதாரணத்தை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் ஒரு காரியம் பண்றதுக்கு ரொம்ப சமர்த்தரா இருக்கார். சாமர்த்தியம் இருக்கு, நல்ல சாமர்த்தியம் இருக்கு. எந்த வேலையை செய்யணுமோ அதை பண்றதுக்கு ரொம்ப சமர்த்தரா இருக்கார். அவருடைய சாமர்த்தியத்தை நான் பார்த்துட்டேன். அவர் இந்த வேலைக்கு தகுந்தவர் அப்படின்னு நான் இன்டர்வியூல தெரிஞ்சுட்டேன். எல்லாத்தையும் பண்ணிட்டேங்கிறதுனால அவர் அப்படியே சேர்த்துக்க முடியுமா? என்ன பண்ணணும்? அடுத்தாப்புல ரெஃபரன்ஸ் கேட்கணும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் தகுதியானவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, சாமர்த்தியம் எல்லாம் பார்த்தாலும் கூட ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா இவர் இந்த வேலைக்கு சேரலாம், அப்பதான் அவர் சேர்த்துப்பா, இல்ல சேர்த்துக்க மாட்டான் இல்லையா? அப்ப என்ன வேண்டி இருக்குன்னா, இப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்ப அந்த அவருக்கு சாமர்த்தியம் இருக்கு, இருந்தாலும் கூட அடுத்தாப்புல ஒரு பேப்பர்ல நம்ம எழுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அது இல்லைன்னு சொன்னால் அவருக்கு அந்த வேலை கிடைக்காது. இப்படித்தான் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஸ்திதி தான் இப்ப இங்க இருக்கு. பாருங்க, இதை நான் புரிய வைக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, முதல்ல இந்த லிங்கம்னு அடுத்த ரெண்டாவது ஒரு பிரமாணம் இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த லிங்கம்னா சாமர்த்தியம் தான். லிங்கம்னா சாமர்த்தியம் தான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் புரியுறதுக்காக சொல்லேன் பாருங்க. இந்த ஸ்ருவம்னு சொல்றோம் இல்லையா, குழியோட கூடியதான ஒரு பதார்த்தம் அது இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல ஸ்வதிதினா கத்தி, ஆசி, இப்படி ரெண்டு பதார்த்தங்கள் இருக்கு. இந்த இடத்துல அவதானம் பண்ணணும். அவதானம்னா ஒரு பெரிய பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கிறது. இந்த இடத்துல ஆஜ்யம் இருக்கு, பக்கத்துல வேற ஒரு ஏதோ பழங்கள் இருக்குன்னு வச்சுப்போமே புரியறதுக்காக, பழங்கள் இருக்கு. இத இப்போ ரெண்டு அதை எடுத்துக்கிறதுக்கு உண்டான ரெண்டு சாதனங்கள் நம்ம கையில இருக்கு. ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கத்தி. இப்ப நான் ஆஜ்யத்தை எடுத்துக்கிறதுக்கு ரெண்டுத்துல எதை உபயோகப்படுத்தினா சரியா இருக்கும்? சுருக்கு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்குதான் அந்த சாமர்த்தியம் இருக்கு. ஏன்னா குழியா இருக்கும் ஆஜ்யத்தை எடுத்துக்கிறது. இப்படி சாமர்த்தியம் இருந்தாலும் கூட எடுத்த உடனே ஆஜ்ய அவதானத்திற்கு இந்த சுருக்கு தான் சாதனம் அப்படின்னு தெரிகிறது. அதோடைய சாமர்த்தியம் பார்த்தா நமக்கு புரியறது. ஆனாலும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்க முடியாது. என்ன பண்ணணும் தெரியுமா? சுருச்சா ஆஜ்யாவதானம் குறியாத் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கல்பிக்கிறோம் இல்லையா? ஸ்ருவேணா ஆஜ்ய அவதானம் குறியாத் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கல்பிக்கணும். அதை நீங்க நல்லா கவனிங்க. அந்த வாக்கியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே தவிர்த்து, ஏற்கனவே ஸ்ருவ சப்தாவும் இருக்கு, எல்லாமே பதார்த்தங்கள்லாம் இருக்கு. அங்க நம்ம என்ன கல்பிச்சோம்னா திருத்தியா விபக்தியை கல்பிச்சோம். சாதனமா இருக்கக்கூடிய ஸ்ருவத்துக்கு பக்கத்துல ஒரு திருத்தியா சேர்த்தோம் இல்லையா? ஒரு ஸ்ருதிய சேர்த்தோம். ஸ்ருதினா என்னது? சப்தா, சாட்சாத் அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான சப்தா, அதை கல்பிச்சோம் ஸ்ருவேணா. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது? லிங்க பிரமாணம். லிங்கம்னா என்னது? சாமர்த்தியம்னு சொன்னோம். சாமர்த்தியம் இதுக்கு இதுதான் பண்ண முடியும்னு சாமர்த்தியம் தெரிஞ்சிருந்தாலும் கூட
நம்ம அதை மட்டுமே வச்சுட்டு அங்காங்கி பாவத்தை எடுத்துட்டு போயிடுறது இல்லை. இதுக்கு இதுதான் அங்கம் அப்படின்னு சொல்றது இல்லை. என்ன பண்றோம், கூடவே ஒரு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். அந்த அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்ருதியை கல்பிக்கிறோம். அப்போ நினைச்சு பாருங்க, இந்த லிங்க பிரமாணம் இருக்கே, லிங்கம்னு ரெண்டாவதா இருக்கக்கூடிய சாமர்த்தியம், அது அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் கூட நேரடியாக சொல்லல. என்ன பண்றது, ஸ்வபூர்வ விருத்தியா இருக்கக்கூடிய பிரமாணம் ஸ்ருதி இருக்க, அதை கல்பிக்கிறது. நினைச்சு பாருங்க, சுருவேண அவத்தியத்திங்கிற இடத்துல சுருவன் தான் அங்கம்னு திருத்தியா பக்தி வச்சு நம்ம சொன்னோமே, இதை எதை வச்சு திருத்தியா பக்தி சுருவத்தை கல்பிச்சோம்? இப்படி கல்பிக்கல. நம்ம அவதானேன சுருவம் பாவேத் அப்படின்னு சொன்னோமா? அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. அல்லது ஸ்வதித்தினா ஆஜ்யாவதானம் பாவேத் அப்படின்னு சொன்னோமா? அதையும் சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? சாமர்த்தியத்தை யோசிக்கிறோம். அப்போ இந்த சாமர்த்தியம் தான் நமக்கு எதை காமிச்சு கொடுக்கறது? அங்காங்கி இதுக்கு இது அங்கமா இருக்கிறது தான் சரியானதுன்னு காமிச்சு கொடுக்கறது. இதுவே நமக்கு அங்காங்கி பாவத்தை காமிச்சு கொடுக்கறது எது? லிங்கம் தான். அதனாலதான் விபரீதமா கல்பனம் பண்றது இல்ல. ஆனா காமிக்கிறதே தவிர்த்து அங்காங்கி பாவத்தை சொல்றதுக்கு அது தகுதியா இல்ல, போதுமானதா இல்ல. இதுக்குதான் அந்த லௌகிக உதாரணம் சொன்னேன். எனக்கு இன்டர்வியூல தெரிஞ்சு போயிடுத்து இவர் எல்லா சாமர்த்தியம் கொண்டவர், ஆனா அது போதுமானதா இல்ல. அங்க லெட்டர் வேண்டியதா இருக்கு. அந்த லெட்டர் ஸ்தானம் தான் இங்க ஸ்ருதி. அப்போ இந்த லிங்க பிரமாணம் என்ன பண்றதுன்னு கேட்டா, தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடியதான ஸ்ருதி பிரமாணத்தை கல்பிச்சுதான் அங்காங்கி பாவத்தை சொல்றது. ஆனா இந்த ஸ்ருதி பிரமாணம் இருக்க, இது வேற எந்த பிரமாணத்தையும் கல்பிச்சு அங்காங்கி பாவத்தை சொல்லல, நேரடியா சொல்லிடுறது. தத்னா அப்படின்னு கேட்ட மாத்திரத்தினாலேயே அந்த திருத்தியா விபக்திய நேரடியாக அங்காங்கி பாவத்தை சொல்லிடுறது, அங்கத்துவத்தை சொல்லிடுறது. அதை வச்சு நமக்கு அங்கே இதுன்னு தெரிஞ்சிடுறது. அப்போ இதுல இருந்து அதுக்கு ஜதிக்கு யோகியதா இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. யோகியதை அல்ல, அதனால அதுதான் சொல்றேன். யோகியதை இருக்கா இல்லையா நம்ம யோசிக்க கூடாது. அங்க ஸ்ருதி இருந்தாலே போதும். ஸ்ருதிய சொல்லப்பட்டதா, அதனால அதுவே போதும். ஏன் நான் இப்ப சொல்றேன்னு சொன்னா, சில மந்திர இடங்கள்ல பாருங்க, அக்னிய பிரகாசனம் பண்ணக்கூடியதான, இந்திரனை பிரகாசனம் பண்ணக்கூடியதான மந்திரம். இப்ப அந்த மந்திரத்துடைய சாமர்த்தியம் இப்ப பாருங்க, கதாச்சன ஸ்தரீர சினேந்திர சஷ்டசின் இருக்கு இல்லையா? இது இந்த மந்திரம் யார பிரகாசனம் பண்றது? எந்த தேவதைய சொல்றது? இந்திரனை சொல்றது. அப்போ இந்த மந்திரத்துடைய சாமர்த்தியத்தை பார்த்தால் இந்த மந்திரம் எந்த தேவதை பிரகாசனம் பண்ணதுக்கு அங்கமா இருக்கும்? இந்திரனை பிரகாசனம் பண்ணது இப்படி தெரிகிறது. லிங்கத்தை வச்சு சாமர்த்தியத்தை வச்சுட்டு பார்த்தால் இப்படி தெரிகிறது. ஆனா ஸ்ருதியானது என்ன பண்றது தெரியுமோ? காதுக பத்திய அங்கமா விதிக்கிறது, உபஸ்தான அங்கமா. அப்போ நாம இங்க உட்கார்ந்துட்டு விசாரம் பண்ணக்கூடாது. என்னன்னு, இந்த மந்திரத்துடைய சாமர்த்தியத்தை பார்த்தால் இந்திர பிரகாசகமா இருக்க, எப்படி இந்த ஸ்ருதி அதுக்கு சொல்றது அப்படின்னு கேட்க முடியாது. ஸ்ருதி சொல்லிடுதா எடுத்துன்னு போயிட வேண்டியதான். அதான் பிரமாணம் இடத்துல. ஆனா இந்த இடத்துல ஸ்ருதின்னு வேதத்தை சொல்லல, வேதத்துல இருக்கக்கூடியதான அந்த ஸ்ருதியாதி விபக்திகள், அங்கத்துவத்தை சொல்லக்கூடியதான விபக்திகள். சரியா? சரி, இப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால், இப்ப நாம சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஸ்ருதி பிரமாணம் இன்னொரு பிரமாணத்தை கல்பிச்சுதான் அங்கத்துவத்தை சொல்றதுங்கிறது இல்ல, சாட்சாத் அங்கத்துவத்தை சொல்லிடுறது. ஆனா லிங்க பிரமாணம் இருக்கு இல்லையா, லிங்காதி பிரமாணங்கள், நான் என்ன பண்ணிருக்கேன், புரியறதுக்காக ஒரு பிரமாணத்தை எடுத்துன்னு சொல்லி காமிக்கிறேன். லிங்க பிரமாணமானது ஸ்ருதியை கல்பிச்சுதான் அங்கத்துவத்தை சொல்றதுன்னு. இத போல பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பிரமாணங்களுமே ஒவ்வொரு பிரமாணத்தையும் கல்பிச்சுதான் சொல்லணும். கடைசியில இருக்கக்கூடிய சமாக்கியா அங்கத்துவத்தை சொல்லமா இருந்தால், தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடியதான ஸ்தான பிரகரண வாக்கிய லிங்க இதெல்லாத்தையும் கல்பிச்சு ஸ்ருதியும் கல்பிச்சுதான் என்ன ஆகும், அங்கத்துவத்தை சொல்லும். அதனாலதான் உத்தரோத்தரம் தௌர்பல்யம். முன்னாடி போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலயும் இதே மாதிரிதான். சப்தாந்தர அபியாச சங்கியா சமாக்கியாலையும் இதே மாதிரிதான். இதெல்லாம் மனசை வச்சுக்கணும். வையாகரணாளுக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல உத்தரோத்தரம் முனினாம் பிராபல்யம், பாணினி பதஞ்சலி இப்படின்னு சொல்லும் பொழுது பதஞ்சலி சொன்னதுதான் அவளுக்கு ரொம்ப பிரமாணம். உத்தரோத்தரம் முனினாம் பிராபல்யம். இங்க மீமாசையில அத்தனை மூணுத்துலயுமே, இப்ப 3, 6 நம்ம சொல்ல போறோம் இல்லையா,
உற்பத்தி விதிக்கு தேவையான 6 பிரமாணங்கள் இப்போ படிச்சிருக்க விநியோக விதி, மேற்கொண்டு வரப்போத பிரயோக விதிக்கு தேவையான 6 பிரமாணங்கள் வரப்போறது. அங்கேயும் சரி, எல்லா இடத்துலயும் பூர்வபூர்வஸ்ய பிராபல்யம். இதை நல்லா மனசை வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலயுமே அது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பிரமாணத்தை கல்பிச்சுதான் அது விநியோகமே பண்ணும். இதை நல்லா மனசை வாங்கிக்கணும். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அத்தியந்தம் துர்பல பிரமாணம் எதுன்னு கேட்டா சமாக்கியா. ஏன்னா அது தன் முன்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பிரமாணங்களையும் கல்பிச்சு அதுக்கப்புறம் அங்கத்வத்தை சொல்லும். லிங்கமும் கூட தன் முன்னாடி இருக்கக்கூடியதான ஸ்ருதியை கல்பிச்சுதான் அங்கத்வத்தை சொல்லும். ஆனா ஸ்ருதி பிரமாணம் தன் முன்னாடி ஏதாவது பிரமாணம் இருக்க கல்பிக்கிறதுக்கு நேரடியா அங்கத்வத்தை சொல்லிடுறது. அதனால என்னாச்சு, அதனாலதான் இதுக்கு என்ன பேரு, நிரபேட்ச ரவா. நிரபேட்சன்னா எதையும் எதிர்பாராமல், மற்றதெல்லாம் தன்னுடைய பூர்வ வர்த்தியா இருக்கக்கூடியதான பிரமாணத்தை எதிர்பார்க்கறது. லிங்கம் கூட ஸ்ருதி எதிர்பார்க்கறது, ஆனா ஸ்ருதி எதுவுமே எதிர்பார்க்கல. அதனாலதான் நிரபேட்சோ ரவஹா ஸ்ருதி இல்லையா. பாருங்க, தத்ர ஷட்சு பிரமாணேஷு நிரபேக்ஷா ரவஹா ஸ்ருதி சாஜ த்ரிவிதா. அது 3 விதமா இருக்கு. விதாத்ரி, அபிதாத்ரி, விநியோக்த்ரி ச. 3 விதம் எப்படின்னு பாருங்க. விதாத்ரி, அபிதாத்ரி, விநியோக்திரி. தத்ர ஆத்யா லிங்காத்யாத்மிகா. விதாத்ரி கர்மாவை விதிக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லிங் லோட் தவிய பிரத்யங்களை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் விதிக்கக்கூடியது. இதை பண்ணு அதை பண்ணுன்னு கர்மா விதிக்கூடியது. அதனால அது விதா லிங்காத்யாத்மிகா. லிங் லோட் இதெல்லாம் என்னது, விதாத்ரி ஸ்ருதிகா. விதாத்ரி ஸ்ருதி சரியா. த்விதீயா விரீஹ்யா த்விதீயா அப்படின்னு சொன்னா அபிதாத்ரி. அபிதாத்ரி பிரகிருதி சப்தமா இருக்கக்கூடிய விரீஹ்யாதிகள். விரீஹின் புரோக்ஷதி, விரீஹிபிர் ஜுஹோதி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா. அதுல அந்த விரீஹி பிராதிபதிக்கம் இருக்கு இல்லையா, அது அபிதாத்ரி அப்படின்னு அதுக்கு பேரு. 3ஆவதா இருக்கக்கூடியதுதான் இந்த விநியோக்திரி, அதாவது விபக்தி. பாருங்க, தத்ர ஆத்யா லிங்காத்யாத்மிகா. ஆத்யா இत्युक्ते விதாத்ரி. விதாத்ரி ஸ்ருதி என்னது, லிங்காத்யாத்மிகா. அபிதாத்ரி விரீஹ்யாதி ஸ்ருதி. இதுக்கப்புறம் 3ஆவது விநியோக்திரி. அதுதான் நமக்கு இங்க தேவை. ஸ்ருதின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் இது 3ஆவது. அது விஷயமா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யாஸ்ஸு மனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யாः ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாசுதேவம் ரமாகாந்தம் நத்வா லோகாக்ஷிதாஸ்தரः குருதே ஜெய்விநிநயே பிரவேசாயார்த்த சங்கிரஹம்.